கிறிஸ்தேசுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள்ல தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கிருபைக்காக நன்றியிலும் சோத்திரங்களையும் நம்ம ரட்சகர் மூலமா எடுத்துக்கலாம். நம்ம பார்த்துட்டு வருகிற அந்த ஒரு ரோமர் நிருபம் உடைய தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். நம்ம கடந்த வாரத்துல 1ஆம் அதிகாரம் அங்க பார்த்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு நிருபத்தை அவரு எழுதும் போது ஒரு சப்ஜெக்ட் டாபிக் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இன்னும் முழுமையா அவர் பேச ஆரம்பிக்கல, இனிமேல் தான் பேச ஆரம்பிப்பாரு. ஆனா நிறைய கான்செப்ட் மட்டும் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அங்க புல்லட் பாயிண்ட் மாதிரி தான் அங்க வச்சுட்டு போயிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஒரு வசனத்துல ஸ்டார்ட் பண்ணுவார் இல்லைங்களா, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். இப்போ இது எல்லாமே ரொம்ப டீப்பா பவுல் இனிமேல் தான் அவரு விவரிக்க போறாரு. விசுவாசம்னா என்ன, எதன் மேல விசுவாசம் வைக்கணும் ஒண்ணு, அப்புறம் நீதிமான்னா என்ன, எப்படி நீதிமான் என்று ஒருத்தரை சொல்ல முடியும், அதை பத்தி பேச போறாரு. அதுக்கப்புறம் பிழைக்கிறதுனா என்ன, எப்படி ஒருத்தர் பிழைக்க முடியும் விசுவாசத்தினால. இது எல்லாமே ரொம்ப டீப் பாயிண்ட்ஸ். அதே போல 1ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம், இன்னொரு வார்த்தை பயன்படுத்தி இருப்பாரு, தேவநீதி என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருப்பார். தேவநீதி. அப்ப தேவநீதி என்று சொல்லும் போது அப்படின்னா என்ன தேவநீதி வெளியாக்கப்பட்டு இருக்கிறது, அந்த விஷயங்கள் எல்லாமே அதெல்லாம் இனிமேல் தான் அவர் ரொம்ப டீப்பா பேச போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவ கோபாக்கினை. இந்த தேவ கோபாக்கினை சொல்லும் போது அது மரணம், டெத், நீ சாகவே சாவாய் அப்படின்ற ஒரு சாபம் இருக்கு இல்லைங்களா, மரண சாபம். இது தேவன் என்ன பண்ணிட்டார்னா இந்த சாபத்தை மனுஷனுக்கு கொடுத்துட்டாரு கீழ்ப்படியாமை நிமித்தமா. அப்போ இதனுடைய விஷயம் என்ன, மரணம்னா என்ன, மரணம் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள வருது. ஏன்னா இன்னைக்கு உலகத்தாருக்கு தெரியுறது இல்லை. உலகத்தார் தாங்கள் ஏன் மறிக்கிறோம் என்று கேட்டா வயசாகி மறிக்கிறோன்றாங்க. ஏன் வயசாகி மறிக்கிறீங்க? இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனுஷனும் ஒரு நாள் சாகதான் போறான், நம்மளும் சாகதான் போறோம். அப்படித்தான் என்ன பண்றாங்கன்னா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன, எதனால மனுஷன் சாகுறான் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியுறது இல்லை. ஆனா இந்த 1ஆம் அதிகாரத்துல தான் பவுல் காரணம் கொடுக்கிறார், ஏன் மனுஷன் மீது இந்த தேவ கோபாக்கினை வந்து. இது தேவ கோபாக்கினை, இது ஒரு சாபம். ஆக்சுவலி மரணம் என்பது ஒரு சாபம். இது மனுஷனுக்கு புரியுறது இல்லை. மனுஷன் இன்னும் இதை பத்தி தெளிவில்லாம இருக்கிறான். ஏதோ ஒரு மரணம் நடந்துச்சுன்னா நம்ம டெத் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி டெத்துக்கு போயிட்டு வந்துடுறான். ஆனா டெத்து எதனால வந்திருக்குது, அப்படி எதனால இந்த ஒரு தாக்கம் வந்திருக்குதுன்றத மனுஷன் அங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றான். அப்போ எல்லாத்துக்கும் காரணம் என்ன கேட்டா பாவம் தான். பட் பாவம் என்ற ஒரு விஷயத்தை கூட மனுஷன் உணராம இருக்கிறார் இல்லைங்களா. அதுதான் பவுல் 1ஆம் அதிகாரத்துல பேசுறாரு. 1ஆம் அதிகாரத்துடைய நோக்கம் என்னன்னா, இதை படிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், பர்டிகுலரா ரோம்ல இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், அவங்க பார்த்தீங்கன்னா சில பேர் யூதர்கள் மத்தியிலிருந்து வந்திருக்கிறாங்க, சில பேர் புறஜாதியார் மத்தியிலிருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ 2 பேரும் கலந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக அங்க சத்தியத்தை கேட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு சில தெளிவுகள் கொடுக்க வேண்டி இருக்குது, சத்தியத்தை பத்தின ஒரு தெளிவு கொடுக்க வேண்டி இருக்குது. அப்படி கொடுக்கிறதுக்காகத்தான் ஒரு விஷயத்தை பத்தி பவுல் ஸ்டார்ட் பண்றாரு. என்னன்னா, இன்னைக்கு எல்லாரும் பாவிகளா இருக்கிறாங்க, ஆனா பாவத்தை உணராம இருக்கிறாங்க. தாங்கள் பண்றது பாவம் என்ற உணர்வு கூட இல்லாம இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டா, அப்பதான் சொல்றாரு, பயபக்தி, தேவ பக்தி, அந்த ஒரு விஷயத்தை பத்தி அவன் மனுஷனுக்கே இல்லாம இருக்குது. தேவ பக்தி இல்லை. அப்ப தேவ பக்தி ஏன் இல்லைன்னா, உண்மை தேவனை அவன் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனால தான். தேவனை பற்றிய சத்தியத்தை அவன் தெரிஞ்சுக்காம இருக்கும்போது தேவன் மேல பக்தி வர்றதில்லை. அப்போ கேட்கலாம், தேவனை உண்மை தேவனை மேல பக்தி வரணும்னா தேவனை தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பு? பைபிள் இல்லையே கேட்டா
பைபிள்லாம் தேவைப்படாது தேவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு. பைபிள்ன்றது நமக்கு தெரியும், முதலாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் பைபிள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா முற்காலங்களா இருக்கட்டும், ஆதாம்ல இருந்து எடுத்துட்டோம்னா இன்னைக்கு வரைக்கும் கூட நிறைய பேருக்கு பைபிள் இல்லை. அப்போ அவங்களுக்கு எப்படி தெரியும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு? கடவுள் ஒருத்தர் இருக்கிறார்ன்றது எப்படி தெரியும்னா, தேவன் படைத்த சிருஷ்டிப்புகள் மூலமாய் தெரிஞ்சுக்க முடியும். சரி, அப்படி இருந்தும் சத்தியத்தை கண்டுபிடிக்காம மனுஷன் இருக்கிறான். தங்கள் இருதயம் இருளடைந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மனு குலத்துல இன்னொரு குரூப், அவங்க கடவுள் இருக்கிறார் என்பதை கண்டுபிடிச்சிட்டாங்க, உணர்றாங்க. எஸ், கண்டிப்பா கடவுள் இருக்கிறாருப்பா என்று உணர்ந்துட்டாலும் அவங்களும் ஏன் இன்னும் பாவத்தில் இருக்கிறாங்கன்னா, அங்கதான் ஒரு ட்விஸ்ட். கடவுள் இருக்கிறான்னு சொல்றாங்க, ஆனா அது எந்த கடவுள் கேட்டா உண்மையான கடவுள் இல்லை. உண்மையான கடவுளை அவங்க தேடல. அது யார் உண்மையான கடவுள் என்று அவங்க தேடாம இவங்க தங்கள் வீணான சிந்தனைகளினாலே தங்களுக்காக விக்கிரகங்களை கடவுள் என்று பூஜிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா இவங்க உருவாக்கின கடவுள்கள் தான் இல்லைங்களா? இவங்க உருவாக்கின கடவுள்கள் தான். அப்போ கண்டிப்பா இந்த நிலைமையில் இருக்கும்போது பாவம், இதெல்லாம் பாவம் என்ற ஒரு உணரக்கூடிய வாய்ப்பே இல்லாம இருக்குது. அப்படித்தான் அன்றைய நாட்கள்ல மக்கள் இப்படி பாவங்கள் உணராம இருந்து ரொம்ப அதிக பாவங்கள் பண்ணி 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 இருதயமே இருளாயிடுச்சுன்னா, ரொம்ப உச்சகட்டம் எதுனா பவுல் சில சாம்பிள் கொடுக்கிறாரு. விபச்சாரம், வேசி மார்க்கம், ஓரின சேர்க்கை, ஆணோட ஆண் பெண்ணோட பெண். இது எல்லாமே ரொம்ப உச்சகட்டம். இப்படி பண்றதுனால மனுஷன் தனக்கே உரிய அந்த மகிமை, மனுஷனுக்கே உரிய அந்த மகிமை இருக்கு இல்லைங்களா? மனுஷனுக்கு ஒரு மகிமை இருக்கு இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்டர்னா ஒரு டாக்டருக்குன்னு ஒரு ஒரு இது இருக்கணும், ஒரு மகிமை இருக்கு. அது அவர் தான் காத்துக்கணும் இல்லைங்களா? அதே போல மனுஷன் அப்படின்னா எல்லா சிருஷ்டிகள் மத்தியில, பர்டிகுலரா இந்த உலகத்துல எவ்வளோ சிருஷ்டிகள் இருந்தாலும் எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, இந்த பூமியில இருக்கக்கூடிய சிருஷ்டிகள் மத்தியிலேயே ரொம்ப கனம் வாய்ந்த, ஒரு மதிப்பு வாய்ந்த, ஒரு மகிமை வாய்ந்த ஒரு சிருஷ்டி எதுனா மனிதன். தனக்கே உரிய அந்த ஒரு கணத்தை அவன் கனவீனப்படுத்திட்டான். இந்த மாதிரி காரியத்தை செய்யறதுனால, ரொம்ப கீழ்த்தரமான ஒரு காரியத்தை அவன் பண்றதுனால இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பவுல் எழுதிட்டு வராரு 1ஆம் அதிகாரத்துல. பட் இது படிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் என்ன உணர்றோம், என்ன சிந்திக்கிறோம்? நாமளும் ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கிறவங்க தான். நாமளும் மனுஷனுடைய அதுக்கே உரிய மாம்சத்துல வாழக்கூடியவங்க தான். நம்மளும் ஒரு ஹியூமன்ஸ் தான் இல்லைங்களா? இப்ப நம்ம ஹியூமனா தானே இருக்கிறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு ஹியூமனா இருக்கிறவர், உலகத்துல இவ்வளோ விஷயம் நடக்குது, அவங்கள தேவனை ஒரு பக்கம் அறியாம இருக்கிறாங்க, ஒரு பக்கம் தேவன் பத்தி கொஞ்சம் கூட உணர்வே இல்லை, இப்படிலாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு 21 லிஸ்ட் பாவத்தை என்ன பண்றாருன்னா பட்டியல் போடுறாரு. சோ இந்த 21 பாவங்களை பத்தி ஒவ்வொரு பாவத்துக்கும் விளக்கங்கள் அந்த ஆடியோல ரெக்கார்ட் பண்ணி நம்ம அங்க குரூப்ல போட்டிருக்கிறோம். நீங்க வாய்ப்பு இருந்தா கடைசி ஒரு 40 நிமிடம், கடைசி 40 நிமிடம் நீங்க கேட்டா கூட நீங்க போதும். அதுல ஒரு பாவங்கள் என்ன அர்த்தம், என்ன மீனிங், இந்த 21 பாவங்களுமே இன்னைக்கு ஜெனரலா எல்லா ஜனங்கள், தேவனை அறியாதவர்கள், தேவன் ஒருத்தர் இருக்கிறார் என்று உணர்ந்தவர்கள், ஆனா உணர்ந்தும் உண்மை தேவனை தெரியாதவர்கள், இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க சொல்லிட்டு 31ஆம் வசனத்துல தான் ஒரு பெரிய விஷயத்தை, ஒரு அடுத்து 2ஆம் அதிகாரத்துக்கு போவதற்கான ஒரு இணைப்பு வசனம், 2ஆம் அதிகாரத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு க்ளூ அங்கதான் அங்க கொடுக்கிறாரு. சோ அந்த 32ஆம் வசனத்தை ஒரு முறை நம்ம இப்போ படிக்க முற்படும் போது, 31 இல்லைங்களா, 1ஆம் அதிகாரம் 32. சோ அந்த வசனத்தை படிக்க நம்ம முற்படும் போது எப்படி சொல்றாருன்னா, எப்படிப்பட்டவைகளை அந்த 21 பாவங்கள் பார்த்தோம் இல்லைங்களா, பவுல் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு. அவர் 21ன்றது 21 தான் நம்ம அப்படி சொல்லல. அவரு உலகத்துல பாவங்கள் இருந்தாலும் நிறைய இருக்குது, ஆனா அவர் எடுக்கிற இந்த 21 லிஸ்ட்ன்றது யாருமே தப்பிக்க முடியாது. உலகத்துல எந்த மனுஷனும்
இந்த 21ல எனக்கு ஒண்ணு கூட இல்லைங்க சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கன்சாலிடேட் பண்ணி ஒரு கரெக்டா ஒரு 21 லிஸ்ட் எடுத்து காமிச்சிட்டார். இப்ப இத படிக்கிற ரோமர்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் ஒரு பாவங்களையுமே நன்கு உணர்ந்திருக்கணும். ஏன்னா இதெல்லாம் அன்பானவர்களே, இந்த 21 லிஸ்ட்ன்றது ஏற்கனவே சொன்னது போலதான். உலகத்தார் எப்படி இப்போ விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு உலகத்தாருக்கு தெரியுமா இல்லைங்களா? தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன? விபச்சாரம்னா என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க? விபச்சாரம்னா அது என்னமோ அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி பார்க்கும்போது ஒரு தவறான ஒரு இடத்துல இல்லைங்களா, அங்க இருக்கக்கூடிய விபச்சாரிகள் மத்தியில அங்க போய் சென்று அங்க செய்யக்கூடிய அந்த பாவமான காரியம் தான் விபச்சாரம். அவ்வளவுதான் அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதுதாங்க விபச்சாரம். ஆனா பைபிள் அது மட்டும்தான் விபச்சாரம் சொல்லுதா? இது உலகத்திற்கு தெரியாது. விபச்சாரம்னா என்னன்றது பைபிள் தான் நமக்கு சொல்லுது. தேவனுடைய வார்த்தைகள் தான் நமக்கு சொல்லுது. இதெல்லாம் கூட விபச்சாரம் தான். கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஸ்திரீயை பார்க்கிறது தப்பு இல்ல, ஆனா எப்படி பார்க்கிறது அதுதான் பாயிண்ட். இச்சையோடு பார்க்கிறது வேற, இச்சையோடு பார்க்கிறது வேற. இச்சையோடு பார்க்கிறதுனா என்ன இல்லைங்களா? அந்த இச்சை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா அதிக ஆசைப்படுறது. அது ஜஸ்ட் நீங்க இருதயத்துல இச்சை வந்துட்டாலே அங்கதே பாவம் ஆயிடுச்சு. அது கூட விபச்சாரம் தான். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் விபச்சாரத்திலே பாத்தீங்கன்னா, தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அது விபச்சாரம் தான். உலகத்துல சர்வ சாதாரணமா பண்றாங்க. ஏங்க பண்றீங்க கேட்டா, கோர்ட்டே டைவர்ஸ் கொடுத்துருச்சு, சோ என் மனைவி நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு இப்போ ரீமேரேஜ் நான் பண்ணிட்டேன். பட் பைபிள் சொல்லுது விபச்சாரம். ஆனா உலகத்தாருக்கு புரியறதே இல்லை. ஆகமத்துல 21 லிஸ்டுமே எந்த மனுஷனும் தப்பிக்க முடியாது இல்லைங்களா? இப்பதான் 32ஆம் வசனத்துல சொல்றாரு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். அப்போ இந்த பாவங்களை எல்லாம் பண்றவங்களுக்கு மரணம் என்பது தான் சரியான ஒரு தீர்ப்பா இருக்குது இல்லைங்களா? அது நீதியான தீர்ப்பு. இப்படி பண்றவங்களுக்கு மரணத்துக்கு பாத்திரரா இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு சரியான தண்டனை தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும், இங்கதான் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். இந்த காரியங்களை பண்றவங்க எல்லாமே நல்லா கவனிங்க. உலகத்தார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல தேவன் கடவுளே இல்ல, கடவுள் ஒருத்தர் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றவங்களும் பண்றாங்க. கடவுள் இருக்கிறாரு ஆனா உண்மை கடவுள் பத்தி தெரியாது, அவங்களும் பண்றாங்க. ஆனா இந்த 32ஆம் வசனம் தான் ரொம்ப ஒரு க்ளூ கொடுக்குது. இன்னொரு வகுப்பாரையும் சேர்க்கிறாரு. அவங்க யாருன்னா, தேவன் கடவுள் மனுஷனுக்கு சரியான தீர்ப்பை தான் கொடுத்திருக்கிறாருன்னு தெரிஞ்சிருந்தோம். இது தெரியாத ஜனங்கள் தான் உலகத்துல இருக்கிறாங்க இல்லைங்களா? உலகத்துல கடவுள் இருக்கிறாரு, பட் மனுஷனுக்கு மரணம் வருதுன்னா அது கடவுள் கொடுத்த தண்டனை. கடவுள் கரெக்டா கொடுத்திருக்கிறான்ற அந்த அறிவு அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்க வணங்குற கடவுள் எல்லாமே மனுஷன் உண்டாக்கின கடவுள் ஆகையினால் அவனுக்கு தெரியுது இல்லை. ஆனா ஒரு வகுப்பார் இருக்கிறாங்க, என்னன்னா அவங்களும் இந்த காரியங்களை பண்றாங்க. ஆனா பண்ணும்போது சொல்றாரு, இந்த பாவங்களை எல்லாம் செஞ்சோம்னா மரணம் தான் சரியான நீதியான தீர்ப்பு, அது தேவன் தீர்மானித்திருக்கிறார் என்பதை அறிந்திருந்தும், அப்ப தெரிஞ்சுக்கிட்டும் செய்யறாங்கன்னா அது என்ன மாதிரி விஷயம் இல்லைங்களா? தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் வெறுக்கல, தூரம் போகல, கஷ்டப்படல, மாறா பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இது என்ன மாதிரி ஒரு வசனம் இல்லைங்க? தேவன்
சரியான தீர்ப்பு தான் பண்ணிருக்கிறான்னு தெரிஞ்சும் இதெல்லாம் பண்றாங்களாம். அப்படி பண்ணும்போது தாங்களும் அதை மிஸ்டேக் பண்றாங்க. அந்த 21 லிஸ்ட் இல்லைங்களா, அது 1 இருக்கட்டும் 10 இருக்கட்டும் இல்ல 21 கூட இருக்கட்டும், 1 பண்ணாலும் பாவம் தான், 21 பண்ணாலும் பாவம் தான் இல்லைங்களா. சோ அப்படி இருக்கும்போது தாங்களும் பண்றாங்க. ஒருவேளை இப்படி பண்ணும்போது மற்றவங்க பண்ற பார்க்கும்போது அது குறிச்சு உங்களுக்கு குத்துணர்வு, ஒரு குற்ற உணர்வு ஏற்படுறது இல்ல. மற்றவங்களை பார்க்கும்போது என்னப்பா இப்படி எல்லாம் பண்றாங்களே, அதெல்லாம் வெறுக்கணும் இல்லைங்களா. அவங்க கூட சேரவே கூடாது, அவங்க பக்கம் போக கூடாது, அவங்க கூட ஃபெலோஷிப் வச்சுக்க கூடாது, அப்படித்தான் நினைக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கோ, பிரியப்படுறாங்கோ. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா வாசனம். இத படிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன உணரும்? இவ்வளவு நேரம் உலகத்தை பத்தியே பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. உலகத்தை அவங்களை விட்டுரும். இப்ப நமக்கு வரலாம். நம்ம தேவனை தெரிஞ்சிருக்கிறோம், தேவனுடைய நீதியான தீர்ப்பு, இது சரியான தீர்ப்பு தெரிஞ்சிருக்கிறோம், பாவங்கள் என்னவென்று உணர்ந்திருக்கிறோம். செய்யறோமா? ஒருவேளை 21ல 1 நான் பண்ணிட்டு இருக்கிறேன்னா தாங்களே செய்கிறதும் அல்லாமல், ஆமா பிரதர் நான் பண்றேன், ஆனா நான் பண்ற அதே பாவத்தை, நான் பண்ற அதே காரியத்தை ஒரு உலகத்தான் பண்றாங்க வைங்களேன். இப்ப நான் என்ன பண்றேன், அதை அப்ரிஷியேட் பண்றேன்னா இல்ல அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன்னா, உலகத்தார் அந்த பாவங்கள் பண்ணும்போது அதை நான் பார்க்கிறேன், நானும் செஞ்சிட்டு இருக்கிறேன் அதே பாவத்தை. அப்ப எனக்கு என்ன ஆயிருது, பிரியம் உண்டாயிருதா? யோசிக்கணும். அதை நம்மை நாமே கேள்வி கேட்கணும். அப்போ கண்டிப்பா உலகத்தார் மத்தியில ஒரு வகுப்பார் தேவன் பத்தி தெரிஞ்சிருந்தும், தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை புரிஞ்சிருந்தும் அந்த பாவங்களை செய்யறதும் அல்லாமல் அதை செய்யற மற்றவங்களை பார்க்கும்போது ஒருமித்து போயிடுறாங்க அல்லது பிரியப்பட்டு போயிடுறாங்க. இப்பதான் பவுல் யோசிக்க வைக்கிறார். படிக்கிற நம்மளைய யோசிக்க வச்சு அடுத்த 2ஆம் அதிகாரம் அவர் பேச ஆரம்பிக்கிறார் பாருங்க. இந்த 2ஆம் அதிகாரத்தை ஆரம்பத்துல புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா பவுல் எப்படி பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாரு, அவருடைய பிரசன்டேஷன் எப்படி இருக்குன்றத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த ரோமர் நிருபம் புரிஞ்சுக்க முடியும். எப்படி நம்ம 1 கொரிந்தியர் நிருபம் அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு, எப்படி கொண்டு போனாரு, ஒரு ப்ராப்ளம்ஸ், ஒரு பிரச்சனைகள், ஒரு விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒவ்வொரு அதிகாரத்துல என்ன பண்றாருன்னா கொரிந்தியர்ல பேச ஆரம்பிக்கிறார். அதே போல அதே மாதிரி இல்லைனாலும் கூட ரோமர்ல வேற ஒரு விஷயத்த என்ன பண்றாருன்னா கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. பிரசன்டேஷன். எப்போதுமே தேவனுடைய பிள்ளைகள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு சப்ஜெக்ட் பண்றோம்னா ஆரம்பம் ஒண்ணு, போயிட்டு இருக்கிறது ஒண்ணு, முடிக்கிறது வேற ஒண்ணு அப்படின்னா நல்லா இருக்காது. கேட்கறவங்களுக்கு ஒண்ணு என்ன எடுத்தாருன்னே புரியாது. டாபிக் ஒண்ணு இருக்கும், அவர் ஆரம்பிக்கிறது ஒரு பக்கம், கொண்டு போயிட்டு இருக்குது வேற ஒரு பக்கம், முடிக்கும் போது சம்பந்தமே இல்லாம முடிப்பார். இது ராங் இல்லைங்களா. பிரசன்டேஷன் தெளிவா இருக்கும். கேட்கிறவங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன பிரசன்டேஷன் பண்றீங்க. அதே போல பிரசன்டேஷன் பண்றவங்க கவனிக்கும் போது தான் அவங்க எப்படி இந்த சப்ஜெக்ட கொண்டு போயிட்டு இருக்கிறாரு, அவர் எங்கெங்கெல்லாம் டச் பண்ணிட்டு இருக்கிறாரு. கேட்கிறவர்களும் கரெக்டா கவனிக்கணும். அப்பதான் நமக்கு வேண்டிய பாடங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல இந்த ரோமர் நிருபத்தை பவுல் அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு, ஸ்டார்ட் பண்றாரு, ஒரு வசனத்தை ஆதாரம் எடுக்கிறாரு, பழைய ஏற்பாட்டு வசனத்தை. அதுல நிறைய கேள்விகள் வருது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறாரு. உலகத்துடைய நிலைமையை பத்தி பேசுறாரு, உலகத்தினுடைய பாவத்தின் நிலைமையை பத்தி பேசுறாரு. இதெல்லாம் பேசிட்டு வரும்போது இப்ப எங்க வந்து நிக்க வைக்கிறாருன்னா, தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே சுய பரிசோதனை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள அவர் கொண்டு வர மாதிரி வசனங்களை அவர் பேசிட்டு வர்றார். இப்ப வரும்போது நல்ல கவனி. இப்ப வந்தாச்சு. இப்ப 2ஆம் அதிகாரம் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப படிக்க ஆரம்பிக்கலாம். சோ நான் படிக்கிறேன், நீங்க கவனிங்க. 2ஆம் அதிகாரம்
1ஆம் வசனம். ஆகையால். ஆகையால் உடைய அர்த்தம் என்ன? இதுக்கு முன்னாடி 1ஆம் அதிகாரம் முழுக்க பேசினார் இல்லைங்களா? ஆகையால் அப்படின்னு ஆரம்பிச்சு இப்ப எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் எப்படி பண்றாரு கேட்டீங்கன்னா, இப்ப படிக்க போற வசனம் எல்லாமே நம்ம ட்ரூத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதோ கிறிஸ்தவங்களுக்கு இந்த வசனம் பேசிட்டாரு, இல்ல ஒரு தனிப்பட்ட ஒரு அந்த ரோம் எக்லீஷியால இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரதருக்கு பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும் படிக்கும் போது. ஆனா அப்படி இல்லை. ஏன்னா இந்த வசனம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 இது மூணுமே கம்பைன் பண்ணி படிக்கணும். இப்ப நான் ஒரு டைம் ரீடிங் விட்டவன், கவனிங்க, எல்லாருமே கேர்ஃபுல்லா கவனிங்க. ஆகையா மற்றவர்களை குறித்து, மற்றவர்களை அடுத்தவங்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே. இந்த தீர்க்கிறவனே சொல்லும் போது ஒரு தனிப்பட்ட நபரை பத்தி பவுல் பேசல, ஜெனரலா பேசுறார். ஜெனரலா பேசுறார். ஒரு நபரை பத்தி பேசுற மாதிரி தோணுது, பட் அப்படி இல்ல. ஜெனரல் பாயிண்ட் ஆஃப் வியூல, அதாவது இப்போ நம்ம கூட பேச்சு வழக்குல ஜெனரலா பேசுவோம். ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசாம ஜெனரலா பேசுவோம். இது நல்ல ஒரு டெக்னிக் ஆக்சுவலி, இல்லைங்களா? ஒரு 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 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர்ல ஒருத்தர் தப்பு பண்றாரு வைங்களேன், அந்த 10 பேர் முன்னாடி அந்த ஒருத்தரை கூப்பிட்டு நிக்க வச்சு எல்லார் மத்தியிலும் நீ ஏன் பண்ண, நீ இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்றத சொல்றது அப்படி பண்ணாம அந்த 10 பேரை நிக்க வச்சு அந்த பர்டிகுலர் அந்த ஒரு நபர் தன் தவறை உணர்வதற்காக எப்படி பேசலாம்னா ஜெனரலா பேசலாம், இல்லைங்களா? சோ நம்ம எல்லாரும் 10 பேர் இருக்கிறோம். நம்ம 10 பேர்ல யாரா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், இந்த காரியத்தை ஒருவேளை நம்ம பண்ணோம் அப்படின்னா அது பெரிய தப்பு அப்படின்னு சொன்னா அந்த 10ல ஒருத்தர் இருக்கிறார் இல்லைங்களா, தப்பு பண்ணவர், அவர் தன் இருதயத்துல குத்தப்படுவார், உணர்த்தப்படுவார். இது நல்ல டெக்னிக். இந்த மாதிரி டெக்னிக் தான் பவுல் என்ன பண்றாருன்னா பயன்படுத்துறாரு. அதாவது யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசல. இந்த மாதிரி கொரிந்தியர்ல அப்படி இல்லை. கொரிந்தியர்ல பாத்தீங்கன்னா சில இடங்களை பேசும்போது சபைக்குள்ள ஒரு சகோதரன் இருக்கிறாரு, அவர் ஒரு விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அப்படிலாம் பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு ஸ்பெசிபிக்கா பேசுவார் இல்லைங்களா, அங்க வேற விஷயம். பட் ரோமர்களுக்கு எழுதும் போது இவங்க இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ஒரு உலகத்துடைய சாம்ராஜ்யம் ஒரு ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஏரியா, ரோம் நகர். அங்க இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், ஒரு பெரிய சிட்டி இல்லைங்களா, ரோம் நகர் எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. உலகத்தின் சாம்ராஜ்யமே ஒரு ஹெட் குவார்டர் எங்கேங்க, ரோம் நகர். அந்த இடத்துல ஒரு எக்லீஷியா இருக்குன்னா அங்க இருக்க ஜனங்கள் எங்க எப்படிலாம் இருந்திருப்பாங்க நினைச்சு பாருங்க. உங்களுடைய லைஃப், அவங்க லைஃப் ஸ்டைலு இல்லைங்களா, எப்படி எதுக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாங்க. இப்ப அவங்களுக்கு பவுல் பேசும்போது ஜெனரலா அவர் பேசுற இந்த வசனங்கள் எல்லாமே ஜெனரலா பேசுறாரு. ஆனா படிக்கிற அவங்களுக்கு, கேட்கிற அவங்களுக்கு, தனிப்பட்ட ஒருத்தருக்குமே ஒருவேளை இந்த விஷயங்கள் தவறு பண்ணிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உணர்த்தும்படியா தான் அங்க இருக்கும், இல்லைங்களா? சோ அப்படித்தான் அவர் பேசுறார். இப்ப எப்படி பேசுறாரு பார்க்கலாம். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, இல்லைங்களா, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே. தமிழ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு. பட் இது இங்கிலீஷ் எப்படி வருதுன்னா, மற்றவர்களை அடுத்தவங்கள இந்த மாதிரி நீ தப்பு பண்ணிருக்கிற, இந்த மாதிரி நீ செஞ்சிருக்கிறன்னு அந்த 21 லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, 21 லிஸ்ட்ல ஒரு லிஸ்ட் எடுக்கிறார் வைங்களேன். நீ இந்த மாதிரி கொலை பண்ணிருக்கிற, நீ கொலை பண்ணதுனால உனக்கு நான் தீர்ப்பு கொடுக்கிறேன். தீர்க்கிறவனே உடைய அர்த்தம் என்னன்னா ஜட்ஜ். ஒரு குற்றவாளிக்கு ஜட்ஜ் கொடுக்கிறவனே, ஒரு குற்றவாளிக்கு தீர்ப்பு கொடுக்கிறவனே. அவர் இந்த மாதிரி குற்றம் பண்ணிருக்கிறாருன்னு நீ அவனுக்கு ஜட்ஜ் பண்ற. பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ அவனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற. எதனால? இந்த மாதிரி ஒரு குற்றம் பண்ணிருக்கிறாரு. இப்ப இந்த ஜட்ஜு தன் பார்வைக்கு எப்படி இருப்பார்? இன்னைக்கு உலகத்துல கோர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜட்ஜ் உட்கார்ந்து தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே இந்த வசனங்கள் எல்லாம் அவங்க கொஞ்சம் படிச்சாங்கன்னா, அது ஒரு கிறிஸ்தவரா இருக்கக்கூடிய ஜட்ஜ் படிச்சாருன்னா
அந்த வேலையை வேணான்னு விட்டுருவார் இல்லைங்களா? ஏன்னா அவருடைய வேலை என்னன்னா ஜட்ஜ் பண்றதுதான். நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கிற, உனக்கு தீர்ப்பு தான், தூக்கு தண்டனை இல்லைங்களா, மரண தண்டனை, 6 மாசம் ஜெயிலு, இல்ல ஜட்ஜ் பண்றது. ஆனா ஜட்ஜ் பண்ற ஜட்ஜே அந்த தப்பு பண்ணா இல்லைங்களா? அதுதான் சொல்றாரு, மற்றவர்களை குற்றமாக குற்றவாளியாக நீ இப்படி பண்ணிருக்கிற, இப்படி செஞ்சிருக்கிறன்னு சொல்லி யாரெல்லாம் ஜட்ஜ் பண்றாங்களோ, நீ யாரா வேணா இருந்துக்கோ, யாராலும் சரி, நீ ஜட்ஜ் ஆயிரு, டாக்டர் ஆயிரு, இல்ல பெரிய ஒரு ரோம் கவர்மெண்ட்லயே ஒரு பெரிய தளபதி ஆயிரு இல்லைங்களா? ஏன்னா ரோம் நகர்ல இந்த நடக்கும், டெய்லி பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் போயிட்டே இருக்கும். நீ யாராலும் சரி தம்பி, போக்கு சொல்றதுக்கெல்லாம் இடம் இல்லை. போக்கு சொல்றதுக்குன்னா அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? போக்கு சொல்றதுன்னா அதாவது இவரெல்லாம் இந்த மாதிரி காரியம் பண்ணிட்டாரு, இது இவர் தகுதி தான், கண்டிப்பா இந்த ஜட்ஜ்மெண்ட் நான் இவனுக்கு கொடுக்குறேன், அதுக்கு சரியான ஆள் தான் அப்படின்னு நீ சொல்ல வந்தேன்னா உடைய அர்த்தம் என்ன? நானும் அந்த மாதிரி இல்லைன்ற அர்த்தம் தான் இல்லைங்களா? ஆனா போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. நீ என்ன குற்றமாக தீர்க்கிறையோ, என்ன குற்றம் என்று சொல்றையோ, இப்படிலாம் பண்ணிருக்கிறான்னு சொல்றையோ, அவைகளை நீயே செய்கிற நான் இருக்கிறபடியால் நீ அதையே நீயும் செய்யற. ஆனா உணர்றையா? உணரவே மாட்டேன். இன்னைக்கு உலகத்துல ஒரு ஜட்ஜு குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு கொடுக்கும் போது எந்த ஜட்ஜுமே நானும் ஒரு பாவி தான், நானும் என் வாழ்க்கையில கொலை பண்ணிருக்கிறேன். கொலைனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கொலைனா கத்தி எடுத்து மட்டும்தான் கொலை பண்றது இன்னைக்கு உலகத்தாருக்கு தெரிஞ்சது. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கொலை பண்றது ஏதோ கத்தி எடுத்து குத்துறது மட்டும் கொலை இல்ல இல்லைங்களா? வார்த்தைகளால கொலை பண்றதும் கொலைத்தான் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம பைபிள்ல படிச்சதான் தெரியுது, தேவன் இப்படிலாம் சொல்லியிருக்கிறான். பட் இது உலகத்தாருக்கு தெரியும். இப்ப ஜட்ஜு அவர் எத்தனை பேரை கொலை பண்ணிருப்பார்? அவர் யோசிக்கிறது இல்ல. ஒரு ஜட்ஜு மற்றவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கும் போது, நீ உனக்கு ஏன் மரண தண்டனை கொடுக்கிறேன்னு தெரியுமா? நீ பண்ண பாவத்தினாலதான், அதனாலதான் உனக்கு மரணம் என்ற தண்டனை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு ஜட்ஜு கொடுக்குறாரு. ஆனா ஜட்ஜு யோசிக்கிறதே இல்ல, நானும் ஒரு காலத்துல சாகதான் போறேன், ஆனா எனக்கு ஏன் சாவு வருதுன்னு அவன் யோசிக்கவே இல்லை இல்லைங்களா? அதனால நீ யாராலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ என்ன குற்றமாக தீர்க்கிறியோ அவைகளையே நீ செய்கிறபடியா இல்லைங்களா? நீ மற்றவங்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கிறியோ, மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே நீ உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். ஆக்சுவலி இந்த 1ஆம் வசனம் ஒரு ஜெனரல் வசனம், பொதுவான வசனம். யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசல, இது இந்த குரூப்புக்கு பேசல, இல்ல இந்த வகுப்பாருக்கு அவர் பேசல, பர்டிகுலரா இது கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் அப்படிலாம் பேசல, ஜெனரலா பேசிருக்கிறார். ஜெனரல்னா இது உலகத்தாருக்கும் உணர்வுள்ள ஜனங்கள் யாரா இருந்தாங்கன்னா புரிஞ்சுக்கலாம், இல்ல கிறிஸ்தவங்களா இருக்கட்டும், எந்த ஜனங்களா இருக்கும். ஆனா இத படிக்கிற அவங்களுக்கு அவனுக்கு தான் இந்த வசனம் அங்க உள்ள போய் எடுத்துக்க முடியும். இப்ப இதை நான் படிக்கிறேன், நானே எனக்குள்ள கேள்வி கேட்கணும், ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு தெரியுங்களா? என் வாழ்க்கையில என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் இந்த பாவங்கள் பண்றான். ஆனா நான் யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா, ஜட்ஜ் பண்ற நிலைமையில் நான் இல்லை, யாரையும் ஜட்ஜ் பண்ண கூட. ஒருவேளை நான் ஜட்ஜ் பண்ணேன்னா நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த காரியத்தை ஏதோ அவர் மட்டும் பண்றது இல்லை, நானும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஒரு வகையில. அதனால மற்றவங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு நான் தகுதியே இல்லை என்ற ஒரு உணர்வு முதல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்க வர வேண்டியது அவசியமா இருக்கு சகோதர சகோதரி. அப்போ சொல்லிட்டு இப்படிப்பட்டவைகளைனா அந்த 21 லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா? 21 லிஸ்ட் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு இப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், ஒரு புது டாபிக் ஓபன் பண்றாரு. 1ஆம் அதிகாரத்துல இது வரைக்கும் இதை பத்தி பேசல, 2ஆம் அதிகாரத்துல தான் ஒரு புது டாபிக் பவுல் அங்க கொடுக்கிறாரு. பட் இதை பத்தியும் நம்ம வரக்கூடிய நாட்கள் ரொம்ப டீப்பா பவுல் பேசுவார் இல்லைங்களா? பட் எல்லா ஹிண்ட்ஸ் தான், எப்படி விசுவாசம், நீதிமான், தேவ நீதி, தேவ கோபாக்கினை, இப்படிலாம் ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டு வர்றாரு இல்லைங்களா?
அப்படி கொடுத்துட்டு வரும்போது 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல ஒரு புது ஹிண்ட் கொடுக்குறாரு. இதெல்லாம் நீங்க நோட் எடுத்தா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்னன்றத விவரமா வரக்கூடிய நாட்கள பார்க்கலாம். இப்படிப்பட்டவைகளை இந்த 21 லிஸ்ட்ல 1 இருக்கட்டும் 10 இருக்கட்டும் செய்கிறவர்களுக்கு யாருன்னு சொல்லல, உலகத்தார்னு சொல்லல, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லல, அப்படி ஜெனரலா பேசுறாங்க. இத படிக்கிற அவங்களுக்கு புரிஞ்சுக்கும் நான் பண்றேனா இல்லையா. சோ இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்னா ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய நாம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம், இந்த மாதிரி காரியங்கள் செய்கிற எல்லாருக்குமே, அந்த எல்லாருக்குமே சொல்லும்போது ஒன்லி உலகத்தார் அப்படிலாம் நீங்க எடுத்துக்காதீங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், அது யாராரு வேணா இருக்கட்டும், ட்ரூத்ல இல்லாதவங்க, ட்ரூத்ல இருக்கிறவங்க, யாரா இருக்கட்டும், செய்கிறவர்களுக்கு என்ன தெரியுங்களா இருக்குது? தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்குங்களாமா. என்ன தேவனுடைய நியாய தீர்ப்பு இல்லைங்களா? சகோதர சகோதரிகளே, நிறைய பேர் இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த 2ஆம் அதிகாரத்தை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, எப்படி இன்னைக்கு மற்ற மதங்கள், ஈவன் கிறிஸ்தவர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, மனுஷன் பண்ற எல்லா பாவங்களுக்கும் ஒரு நாள் சிங்காசனத்துக்கு முன்னாடி நின்று அவன் பண்ண எல்லா பாவத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். தேவன் கேட்பார், நீ ஏன் எப்படி செஞ்ச, நீ ஏன் இந்த மாதிரி செஞ்ச, நீ இப்படி பண்ணதுனால உனக்கு நீ நரகம் தான் இல்லைங்களா? இது கிறிஸ்தவ சொல்றது. உலகத்தால் சொல்றது அவங்க வேற மாதிரி. அவங்க பண்ண தப்புகளுக்கு இல்லைங்களா, அவங்க பண்ண எல்லா தவறான காரியங்களுக்கு எல்லாமே ஏதோ ஒரு தண்டனை இருக்காமா, கடவுளுடைய தீர்ப்பு இருக்குது. அந்த கடவுளுடைய தீர்ப்பு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க உலகத்தை. நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இந்தியாவில் என்ன சொல்றாங்க, ஏதோ கருட புராணம் சொல்றாங்க. அந்த கருட புராணத்துல மனுஷன் பண்ண எல்லா பாவங்களுக்கும் தண்டனை எழுதப்பட்டிருக்குதாம் அவங்க சொல்றாங்க. காரணம் இந்த மாதிரி அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால. இப்போ நீங்க வாய்ப்பு கிடைச்சா இந்த சப்ஜெக்ட் முடிஞ்ச பின்னாடி இந்த 2ஆம் அதிகாரத்தை ஒரு ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ண விடுங்க. விட்டீங்க நமக்கே அப்படித்தான் தோணும், என்னப்பா ஏதோ ஒரு நியாய தீர்ப்பு இருக்குதாமா, பண்ற எல்லா பாவங்களுக்கும், நீ செய்யற எல்லா தப்புக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்குது. அந்த நியாய தீர்ப்புல தக்க தண்டனைகள் கிடைக்கும். பார்க்கலாம், இந்த சில வசனம் படிக்க போறோம், அந்த வார்த்தை அப்படித்தான் வரும். தண்டனை கிடைக்குமா, பனிஷ்மெண்ட் அதெல்லாம் கிடைக்குமாமா. அப்போ இது என்ன விஷயம்? கண்டிப்பா தமிழ் வசனங்களை படிச்சோம்னா இப்படித்தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள போவோம், ராங் அண்டர்ஸ்டாண்டிங். பட் இது என்னன்றத பவுல் இங்க எப்படி கொண்டு போறான்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு என்பது எதை குறிக்குதுன்னா, 32ஆம் வசனத்துல படிச்சோம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். அப்படின்னா இந்த பனிஷ்மெண்ட், இந்த தண்டனை அல்லது இது தேவனுடைய கோபாக்கினை, இது ஆல்ரெடி மனுஷனுக்குள்ள இருக்கு இல்லைங்களா? மனுஷன் பண்ற பாவத்தினால அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நீதியான தீர்ப்பு எதுனா மரணம். கரெக்ட். ஆனா மரணம் மட்டுமே போதுமா, மரணம் மட்டுமே தீர்ப்பா இருக்குமான்னு கேட்டா அங்கதான் இல்லைன்றார். மரணம் வர்றதுக்கு முன்னாடியே தேவனுடைய நியாய தீர்ப்பு கிடைக்குமா, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட் இல்லைங்களா? இவ்வளவு நேரம் மனுஷனுக்கு ஜட்ஜ் பண்றான், நீ இப்படி பண்ற, நீ அப்படி பண்ற, ஆகையினால உனக்கு ஜட்ஜ்மெண்ட் நான் கொடுக்குறேன். ஆனா புரிஞ்சுக்கோ மனுஷன், நீ இன்னொருத்தருக்கு ஜட்ஜ் பண்ணினா புரிஞ்சுக்கோ அதே காரியத்தை நீயும் பண்ற. ஆகையினால ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இப்படி செய்கிறது எல்லாத்துக்குமே, அது யாரா இருக்கட்டும், மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஒருவேளை செஞ்சீங்கன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது இருக்கும். அது என்னங்க நியாய தீர்ப்பு? சாவு தானே, மரணம் தானே கேட்டா இல்ல இல்ல இல்ல, அது ஓகே, பாவம் பண்றவங்களுக்கு மரணம் என்பது இருக்குது. ஆனா அது தேவனுடைய தீர்ப்பு தான், அல்லது தேவனுடைய கோபாக்கனை தான். ஆனா அது இல்லாம இன்னொன்னு இருக்குதுன்றார், அதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படின்றார்.
கண்டிப்பா படிக்கிற நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். என்ன பிரதர் புதுசா சொல்றீங்க கேட்கலாம். பட் அது என்னன்றத பின்னாடி பவுல் பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிக்கலாம். இப்ப அடுத்த வசனத்துக்கு போயிடலாம். தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கண்டிப்பா இப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் ஒரு தீர்ப்பளிப்பார். அது இருந்து ஃபியூச்சர்ல இருக்கு. ஃபியூச்சர்ல எல்லா மனுஷனுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கலாம். அது என்ன நியாய தீர்ப்புன்றத பின்னாடி நம்ம பார்க்கலாம். சோ அடுத்து நம்ம போயிடலாம். 3ஆம் வசனம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை. இந்த இப்படிப்பட்டவைகள்னா எது நீங்க நோட் பண்ணிக்கலாம்னா 21 லிஸ்ட். 21 லிஸ்ட்ல சொல்லப்பட்ட காரியங்களை யாரெல்லாம் செய்கிறாங்களோ, செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும், அவர் நீ குற்றவாளி என்று ஜட்ஜ் பண்ற இல்ல, தப்பு பண்ணிட்டாரு ஆகையினால இவருக்கு இதுதான் பனிஷ்மெண்ட், நீ ஜட்ஜ் பண்ற இல்ல. ஆனா அதையே செய்கிறவனே, ஜட்ஜ் பண்ற நீ அவைகளே என்ன பண்ற, செய்யற இல்ல. 21ல அவன் கொலை பண்ணான், ஓகே நீ கொலை பண்ணல. ஆனா 21ல மத்த இருக்குது, 20 இருக்குது. 21ல ஒன்ன பாயிண்ட் அவுட் பண்ணி அவன் கொலை பண்ணா நீ சொன்னேன்னா, இல்ல அவன் விபச்சாரம் பண்ணா சொன்னேன்னா, 20 இருக்குது. தப்பிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? அதனால எந்த மனுஷனும் தப்பிக்க முடியாது. யாரும் தேவனுடைய சமூகத்திலிருந்து அல்லது தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படின்ற பாயிண்ட கொடுக்கிறார். இதெல்லாம் படிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கேள்வி வரணும், ஒருவேளை இந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோமா? கேள்வி வரணும். இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா பவுல் பேசுறாரு? இதெல்லாம் உண்மையிலே அன்பான இந்த 2 அதிகாரம் ஒருத்தர் நல்லா படிச்சாருன்னா, பாவத்தை தனக்குள்ள இருக்கிறதை உணர ஆரம்பிப்பாரு. ஒண்ணு, உணர ஆரம்பிக்கிறது மட்டுமல்லாம அதற்கான தண்டனை, அதற்கான தீர்ப்பு இருக்குது, அது சத்தியத்தின்படி கரெக்ட் என்று உணரும் போது என்ன செய்ய நினைப்பார்னா, இப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்யக்கூடாது, இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்ற அந்த உணர்வுக்குள்ள போவார். அதுக்கப்புறம் இந்த உணர்வுக்குள்ள போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாவங்களை வெறுக்க ஆரம்பிப்பார். இப்படித்தான் படிக்கிறவங்களுக்கு இந்த உணர்வுக்குள்ள அவங்க போகணும், இந்த அனுபவத்துக்குள்ள அவங்க போகணுன்றதுக்காகத்தான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை அவர் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த 3 வசனங்கள் சொல்லும் போது, அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாயத்திற்கு தப்பி கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த முதல் 3 வசனங்கள் ஜெனரலா பவுல் என்ன பண்றாருன்னா பேசிட்டு அங்க வந்துட்டு இருக்கிறார் இல்லைங்களா? இப்ப பேசிட்டு வந்துட்ட பின்னாடி இப்போ 4ஆம் வசனத்துல கண்டிப்பா இந்த 3ஆம் வசனம் படிக்கும் போது என்ன ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள், ஓகே பிரதர் நான் இப்பதான் ஃபீல் பண்றேன், தேவன் ஒருத்தர் இருக்கிறார், உண்மையிலேயே அவர் வார்த்தைக்கு நான் நடுங்கணும், அவர் இதெல்லாம் பிடிக்காம சொல்லியிருக்கிறார், 21 பாவங்கள் இருக்கு. கண்டிப்பா இந்த விஷயத்த பார்க்கும்போது நான் மற்றவங்களை பார்க்கறது நான் பெரிய தப்பு, மற்றவங்களை பார்க்கறது நான் தகுதியே இல்லை, மற்றவங்களை யாரையும் நான் ஜட்ஜ் பண்றது தகுதி இல்லை. ஏன்னா இந்த காரியங்கள் நானும் பண்றேன். அப்படி இருக்கும்போது இந்த காரியத்தை நான் செய்யும் போது எனக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும், உலகத்தாருக்கு வெளிப்படும். ஏன்னா உலகத்தாருக்கு இப்ப வரைக்கும் அந்த தேவனை பத்தி தெரியாம இருக்கிறாங்க. அதனால அது கண்டிப்பா நீதியான தீர்ப்பை பெற்றுக்கொள்வாங்க, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா அந்த நீதியான நியாய தீர்ப்பு எனக்கு வரும்போது நான் என்ன பண்றது? நான் தேவனை தெரியும், இதெல்லாம் பாவங்கள் என்று தெரியும், நான் செய்யறேன்றதை உணர்றேன், புரிஞ்சுக்கிறேன், நான் செய்யவே இல்லை நான் சொல்ல மாட்டேன் பிரதர், உண்மையில் நான் உணர்றேன். ஆனா எனக்கு என்ன ஆசைனா, இந்த காரியத்திலிருந்து எனக்கு எப்படி பிரதர் விடுதலை கிடைக்கும்? இதுல மட்டும் எனக்கு விடுதலை கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா தேவனுடைய நியாய தீர்ப்பு எனக்கு கண்டிப்பா ஃபேவரா இருக்கும் இல்லையா? வேற மாதிரி சொல்லணும்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு உலகத்தாருக்கு மாதிரி இல்லாம, அல்லது உலகம் அடையக்கூடிய அந்த தீர்ப்பு மாதிரி இல்லாம எனக்கு வேற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த உலகம் அடையக்கூடிய அந்த ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்பு, அது என்னன்னு இது வரைக்கும் நம்ம பேசல, அது என்னன்னு இது வரைக்கும் நம்ம சொல்லல, இனிமேல் தான் பவுல் பேச போறாரு.
ஏன்னா நீங்க நினைச்சிருப்பீங்க தேவனுடைய நியாய தீர்ப்புனா நீங்க 1000 year kingdom நினைச்சிருப்பீங்க. அதுவும் இல்ல. வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். the judgment of God. ஆல்ரெடி ஆதாம் பண்ண தப்புக்கு தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. நீ சாகவே சாவாய். அது எல்லாருக்கு மேலே இருக்குது. ஆனா அது இல்லாம இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, தேவனுடைய நியாய தீர்ப்பு. அது இல்லாம இன்னொரு நியாய தீர்ப்பு, அதுதான் 1000 year kingdom. 1000 yearல எல்லா மக்களுக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு அங்க நடக்கும். அது நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட். ஆனா நடுவுல ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. அந்த தீர்ப்பிலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் தப்பிக்கணும்னா இந்த பாவங்களை கண்டினியூ பண்ணாமல் இந்த பாவங்களை விட்டு வெளியே வர்றதுக்கும் இந்த பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கும் இந்த பாவங்களை வெறுப்பதற்கும் தங்கள் மனதை யாரெல்லாம் செலுத்துறாங்களோ அவங்களுக்கு ஒரு அருமையான உற்சாகமூட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு வழி இருக்குது என்பதை பவுல் 4ஆம் வசனத்துல சொல்றார். அது எப்படி சொல்றாருன்னா, இந்த 3ஆம் வசனம் வரைக்கும் படிச்ச உடனே குத்தப்படக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், பிரதர் இதுல இருந்து வேற வழியே இல்லையா, வேற வாய்ப்பே இல்லையா வெளியே வர்றதுக்கு, இந்த பாவங்களில் இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா, தேவன் அப்படியே விட்டுருவாரா என்று யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு 4ஆம் வசனத்துல ஒரு பெரிய சீக்ரெட், அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், அல்லது பெரிய ஒரு ஐஸ்வர்யம், ஒரு பெரிய பொக்கிஷம் ஒண்ணு கிடைச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி பவுல் அங்க கேட்கிறாரு. ஆனா இந்த ஐஸ்வர்யத்தை கேட்டும் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் அசட்டை பண்றவங்க இருப்பாங்களா இல்லைங்களா? கண்டிப்பா இருப்பாங்க. அதனாலதான் அந்த பாயிண்ட் எப்படி வைக்கிறாருன்னா கேள்வியா வைக்கிறார், ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறார். சோ படிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். என்ன தெரியுங்களா அர்த்தம்? பிரதர் நான் குணப்படணும்னு ஆசைப்படுறேன். குணப்படுறதுக்கு வழி என்ன? ஒன்னு இருக்குது, அது பெரிய விஷயம், அதுதான் ஐஸ்வர்யம். தேவ தயவு ஒன்னு இருக்குங்க. எப்படி தேவ நியாய தீர்ப்பு ஒண்ணு இருக்குதோ, இந்த பாவங்கள் நிமித்தமாய் இதுல இருந்து குணப்படும்படி தேவ தயவுன்னு ஒண்ணு இருக்கலாம். தேவ தயவு அது ரொம்ப முக்கிய அன்பானவர்களே. அந்த தேவ தயவு ஒண்ணு இருக்குது என்ற விஷயத்தையே உலகத்தார் தெரியாது. பட் நாம தெரிஞ்சுக்கணும். இந்த தேவ தயவு பத்தி தான் பவுல் 1ஆம் அதிகாரத்துல ஹிண்ட் கொடுத்திருப்பார். தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது, அது தேவ தயவு இல்லைங்களா? the goodness of God என்று ஆங்கிலத்துல அங்க வருது. தேவனுடைய நன்மை, தேவனுடைய தயவு இது இருந்தா நம்மை குணப்படுத்தும் என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா ரெப்பென்டன்ஸ் வருது இல்லைங்களா? சோ ரெப்பென்டன்ஸ் அப்படித்தான் அங்க வருது இல்லைங்களா? சோ அப்போ அந்த ஒரு தேவ தயவு, தேவனுடைய கைண்ட்னஸ் நம்மளை குணப்படுத்தும், அது ரெப்பென்டன்ஸ்குள்ள கொண்டு போகும், ஒரு மனம் திரும்புதலுக்கு நம்மளைய கொண்டு போகும் அப்படின்ற ஒரு புது வார்த்தை இன்னொரு வார்த்தையும் சேர்த்துக்கிறேன். தேவ தயவு நோட் பண்ணிக்கலாம், இது ஒரு பாயிண்ட். இந்த தேவ தயவு நம்மளை எதுக்கு கொண்டு போகுமாமா? எதுக்கு நம்மளை ஏவுமாமா? அல்லது எதுக்கு நம்மளை லீட் பண்ணுமாமா? எதுக்கு நம்மளைய கொண்டு போகுமாமா? ரெப்பென்டன்ஸ். தமிழ்ல குணப்படும்படின்னு வருது, பட் இங்கிலீஷ்ல ரெப்பென்டன்ஸ். ரெப்பென்டன்ஸ்னா என்ன பிரதர்? தமிழ்ல மனம் திரும்புதல். மனம் திரும்புறதுன்னா என்ன அன்பானவர்களே? இது பத்தி பவுல் வரக்கூடிய அதிகாரத்துல ரொம்ப சீரியஸா பேசுவார். ரெப்பென்டன்ஸ் பத்தி தெரியாம தேவனுடைய பிள்ளை இருக்கவே கூடாது. ரெப்பென்டன்ஸ்னா
சுருக்கமா மட்டும் பார்க்கலாம். இப்போ ஒரு பாவத்தை விட்டோம்னு வச்சுக்கோங்க, மறுபடி அந்த பக்கம் போகவே கூடாது. அவ்வளவுதான், அதோட க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். ஆனா ஒரு பாவத்தை விட்டு மறுபடியும் அதே பாவத்தை தொட்டு அதுக்கப்புறம் 2 மாசம் விட்டு மறுபடியும் தொட்டுட்டு இருந்தோம்னா இதுக்கு பேர் மனம் திரும்புதல் இல்லை. ஒரு பிரதர் ஒரு குடிப்பழக்கம் இருக்குன்னா அதுக்கப்புறம் குடிப்பழக்கத்தை விடுறாரு. 2 வருஷமா அந்த பழக்கத்தை விடல. அப்படின்னா 2 வருஷமா அந்த பழக்கத்தை விட்டுட்டாரு, அந்த பாயிண்ட் தொடவே இல்லை. ஆனா 3வது வருஷம் ஆரம்பிக்கும் போது திடீர்னு அது மேல ஆசை ஆயிட்டு குடிப்பழக்கத்தை மறுபடியும் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த 2 வருஷத்துல நம்ம நினைப்போம், பரவாயில்ல குடிப்பழக்கத்தை விட்டாருப்பா, ரெப்பன்ட் ஆயிட்டாருப்பா, மனம் திரும்பிட்டாருப்பான்னு சொன்னோம்னா அது ராங். அதுக்கு பேர் ரெப்பன்டன்ஸ் இல்லை. ரெப்பன்டன்ஸ் உடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு டைம் விட்டோம்னா லைஃப் லாங் விட்டதான், அதுக்கப்புறம் தொடரவே இல்லை. அதுக்கு பேர் தான் ரிப்பன்டன்ஸ். இப்ப சொல்லுங்க, நம்ம எல்லாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பிக்கிறோமா? பாவத்திலிருந்து மனம் திரும்பிட்டோமா? இது கேள்வி. பட் இதுக்கு பதில் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும், படிக்கலாம். ஒருத்தர் ரெப்பன்ட் ஆயிட்டார்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்ன்றது. எனக்குள்ள ரெப்பன்டன்ஸ் ஆயிடுச்சு, நான் மனம் திரும்பிட்டேன்றத எப்படி பிரதர் தெரிஞ்சுக்கலாம்? அது இல்ல, அல்லது அந்த ரெப்பன்டன்ஸ் எனக்குள்ள போயிட்டு இருக்குது, எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரு 7 ஸ்டெப் இருக்கணும், 7 ஸ்டெப் இருக்கு அன்பானவர்களே. அது தேவஸ்தமா இருந்துச்சுன்னா இன்னொரு முறை நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த அதிகாரங்கள் வரும்போது நம்ம பார்க்கலாம். 7 ஸ்டெப் டு ரெப்பன்டன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் அது. ஓகே, அப்போ தேவ தயவு நீ குணப்படும்படி ஏவுகிறது என்று அறியாமல் என்ன சொன்னா, அது இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, அறியாமல் இல்ல, ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறது. Do you think lightly? அதே சமயத்துல not knowingனா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கு. தெரியாம இருக்கிறது சொல்றதை காட்டிலும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது. பாருங்க, நான் பாவத்திலிருந்து குணப்படணும் விரும்புறேன். யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதுதான் தேவ தயவு. அப்ப தேவ தயவை நான் எந்த அளவுக்கு தேடணும், எந்த அளவுக்கு கண்ணோக்கமா இருக்கணும், அதன் மேல எந்த அளவுக்கு வாஞ்சியா இருக்கணும் இல்லைங்களா? ஆனா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு கேர்லெஸ்ஸா விட்டோம்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, பாவிகளா இருக்கக்கூடிய நம்ம மேல, பாவத்தின் மேல, பாவத்திலிருந்து வெளியே வரணும், மனம் திரும்பணும் என்ற வாஞ்சை இருக்கக்கூடிய நமக்கு தேவனுடைய தயவு இருக்காமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தயவு, செகண்ட் பாயிண்ட் பொறுமை, தேர்ட் பாயிண்ட் நீடிய சாந்தம். உண்மையிலே அன்பானவர்களே, நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணதுல இருந்து மரிக்கிற வரைக்கும் இந்த 3 பாயிண்ட் இருக்கணும். இது சாதாரணமா என்னவே எண்ணக்கூடாது. இது ரிச்னஸ், இங்கிலீஷ்ல ரிச்னஸ், ஐஸ்வர்யம், the riches of his kindness. தேவன் எவ்வளோ தயவு கொண்டவர், எவ்வளோ கைண்டானவர். உடன்படிக்கை பண்ணி இவ்வளோ நாளாச்சு, நியாயமா இத்தனை வருஷம் இந்த 21 பாவத்துல நான் நிறைய பாவம் பண்ணிட்டு இருக்கிறேன், அதுல இருந்து குணப்படணும் விரும்புறேன். ஆனா தேவன் இப்பவும் எனக்கு தயவு காமிச்சிட்டு இருக்காரு, இன்னமும் என்னைய டாலரேட் பண்றாரு. அப்படின்னா இன்னமும் தேவன் என்னைய கைவிடல, என்னால ரொம்ப பொறுமையா இருக்கிறாரு. அப்புறம் பொறுமைனா அது ஒரு சகிப்பு இல்லைங்க, சகிப்புத்தன்மை. சகிப்புனா பாரு, இப்போ நம்மளே பாருங்க, சின்ன வயசுல ஒருவேளை ஒரு சின்ன பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த தம்பி 10 வருஷமா ஒரே தப்பு பண்ணிட்டு இருக்கார். என்னைக்காச்சும் விடுவார், மன்னிப்பு கேட்பார், இருந்தாலும் தெரியாதனமா அது யாருக்கும் தெரியாம ஒரு தப்பு பண்றாருன்னா அவங்க அப்பா என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் பொறுமை காமிப்பார். சரி, ஒரு நாள் கண்டிப்பா என் மகன் திருந்துவான். அது மாதிரி பொறுமையுடையவரா இருக்கிறாரு. எத்தனை வருஷம்? நம்ம வாழ்க்கையில, என் வாழ்க்கையில. ஒருவேளை நீங்க இந்த நேரத்தை நான் ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறேன் என்னுடைய சாட்சி சொல்றதுக்கு. உடன்படிக்கை பண்ணி கிட்டத்தட்ட 18 வருஷங்கள் ஆக போகுது. கம்மிங் மார்ச் வந்துச்சுன்னா
என் மீது தேவன் 18 வருடங்கள் பொறுமையா இருக்கிறாங்க, தயவா இருக்கிறாரு. ஒருவேளை என் ஃபியூச்சர் நான் எப்போ மறிப்பேன் எனக்கு தெரியல. அந்த மறிக்கிற வரைக்குமே தேவனுடைய தயவு, கைண்ட்னஸ். நான் எவ்வளவு தப்பு பண்றேன் அவருடைய பார்வைக்கு முன்னாடி, ஆனா என் மீது தேவன் ரொம்ப பொறுமையா இருக்கிறார். 3வது வார்த்தை நீடிய சாந்தம். நீடிய சாந்தம் குறிக்குது அன்பானவர்களே கிரீக் வேர்டு மக்ரோதுமியா. சோ இந்த மக்ரோதுமியா உடைய வார்த்தை என்ன காமிக்குது என்று நாம போய் பார்க்கும்போது அது குறிக்குது பொறுமை. பொறுமையிலே மக்ரோதுமியான்னு ஒண்ணு அங்க சொல்லுவாங்க. நீங்க ஒருவேளை அந்த பொறுமை பத்தி ஸ்டடி பண்ணியிருந்தீங்கன்னா உடைய அர்த்தம் என்னன்னா சகிக்கிறது தான், பொறுத்துக்கிறது தான், ரொம்ப லாங் சஃபரிங் அப்படி சொல்லுவாங்க. லாங் சஃபரிங்னா ரொம்ப பொறுத்துக்கிறது, ரொம்ப எவ்வளோ வரைக்கும் ரொம்ப லாங் சஃபரிங். அப்போ தயவு. 2வது பொறுமைனா அது இங்கிலீஷ்ல டாலரேட் பண்றது. டாலரேட்னா அது எப்படி, அந்த தமிழ் வார்த்தை எனக்கு சரியா தெரியல, அது எப்படி சொல்லலாம் தெரியல. வாய்ப்பு தான் டிக்ஷனரி போட்டு பாருங்க. தமிழ்ல பொறுமைன்னு போட்டாங்க, பட் அது பொறுமை வராது. டாலரேட் பண்றது, தாங்கிக்கிறது. தாங்கிக்கிறது அந்த வார்த்தை கேட்டார். நான் தாங்கிக்கிறேன், இன்னமும் இந்த டைம் எடுக்குது, இன்னமும் இந்த மாதிரி நீ தப்பு பண்ற, சரி நான் தாங்கிக்கிறேன். 3வது பொறுமை மக்ரோதுமியா, லாங் சஃபரிங், ரொம்ப பொறுமையா இருக்கிறாரு. அன்பானவர்களே இதெல்லாம் ரிச்சஸ், ஐஸ்வர்யமாம். இவைகளின் ஐஸ்வர்யத்தை பண்றோமா, அசட்டை பண்றோமா? அன்பானவர்களே பாவத்திலிருந்து நம்ம ரிப்பன்ட் ஆகும். பாவம் பண்ணிட்டே இருக்கிறது நல்லது இல்லை. பாவம் உலகத்தார் பண்றாங்க, தேவனை அறியாத ஜனங்கள் பண்றாங்க, அதனால விட்டுருங்க, நமக்கு வரலாம். பவுல் இங்க பர்டிகுலர் ஒரு சபையை பார்த்து நீங்க ஏன் பாவத்தை வெறுங்க அப்படிலாம் பேசல. ஜெனரலா அவர் பேசிட்டு போயிட்டு இருக்காரு. படிக்கிறவங்களுக்கு தான் இத எந்த அளவுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க. பவுல் பேசுறது ஜெனரலா இருந்தாலும் இண்டிவிஜுவலா இதை நான் எனக்கு என்று நான் எடுத்துக்கிறேன். நான் இப்படி இருக்கிறேன்னா தேவனுடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இதை நான் அசட்டை பண்ணுகிறேனா என்பதை நான் சிந்திச்சு பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்து 5ஆம் வசனத்துக்கு போகும்போது, இல்ல ஒரு பக்கம் அசட்டை பண்ணாம புரிஞ்சுக்கணும் தேவ தயவு ஒண்ணு இருக்குதுன்றத. தேவ தயவு இருக்கிறதுனால இந்த பாவத்தின் விஷயத்துல இருந்து நம்ம குணப்படலாம் என்ற ஒரு உறுதி நமக்கு இருக்குது. அடுத்த பாயிண்ட் 5ஆம் வசனத்துல, நீ கடினமாகவும், 5ஆம் வசனம் நான் படிக்கிறேன் கவனிங்க. தமிழ்ல ரோமர் 2ஆம் அதிகாரம் 5. உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி, அதாவது இன்னமும் மனசு கடினமா தான் இருக்குது, ஸ்டப்பனா இருக்கிறோம். ஸ்டப்பன் என்ற வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸ்டப்பன்னா விடாப்பிடியா இருக்கிறது. நான் இப்படித்தான் இருப்பேன், என்ன பண்ணாலும் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். குணப்படாத இருதயம் இல்லைங்களா? இந்த குணப்படாத இருதயம் உடைய வார்த்தை என்னன்னா impenitent heart. அதாவது இந்த வார்த்தைகள் கேட்கும் போது இருதயத்துக்குள்ள போகணும், ஆனா போகலையாமா, இருதயத்துக்குள்ள போகல. காரணம் என்ன? இருதயம் கடினமா இருக்குது. ஆகையினால இந்த வார்த்தைகள் என்னதான் கேட்டாலும் உள்ள போக மாட்டேங்குது சார் அப்படின்னா அதான் குணப்படாத இருதயம் இல்லைங்களா? impenitent heart, ஊடுருவ முடியாத இருதயம் ஒருவேளை இருந்துச்சுன்னா, இப்பதான் பாயிண்ட் எடுக்கிறாரு, தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் எப்போ? இப்பதான் சொல்றாரு, அது கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. அப்போ கண்டிப்பா இது மரணம் பத்தி பேசல,
மரணம் என்பது தேவனுடைய தீர்ப்பு தான். அது ஆல்ரெடி கொடுக்கப்பட்டுருச்சு மனுஷனுக்கு. அது இல்லாம இந்த பாவங்கள் செய்யற எல்லாருக்குமே ஒரு தேவனுடைய கோபாக்கினை நாள் ஒண்ணு இருக்காமா. அந்த கோபாக்கினை நாள்ல எல்லாருக்கும் தீர்ப்பு கொடுக்கப்படும், தீர்ப்பு வெளிப்படும். அதுதான் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட். அது எதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நியாய தீர்ப்பு நாள் எடுத்துக்காதீங்க, அது பின்னாடி தான் பேசுறாரு பவுல். பட் இந்த பாயிண்ட் எதை பத்தி பேசுறாருன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாயிண்ட், மகா உபத்திரவ காலம். மகா உபத்திரவ காலத்துல யார் மாட்டுவா? உலகத்தார் வாங்குவாங்க அடி, பண்ற எல்லா பாவங்களுக்கும் அடி. திரள் கூட்டம் மாட்டிக்குவாங்க உலகத்தார் பண்ண பாவத்தின் நிமித்தமா. அவங்களும் பண்ற தவறுகளுக்கும் மகா உபத்திரவ காலத்துல மாட்டிக்குவாங்க. ஆனா 1,44,000 சபை மட்டுமே தேவனுடைய கோபாக்கினை நாளிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள், விடுவிக்கப்படுவார்கள். காரணம், தேவ தயவை பெற்றுக் கொண்டிருந்தார். இதுதான் பவுல் பேசக்கூடிய கான்செப்ட். பட் பேர் சபை ஜனங்கள் வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க, வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. பாவங்கள் பண்ற எல்லா மனுஷனுக்கும் செத்து போன பின்னாடி ஜட்ஜ்மெண்ட் டே இருக்கும். நியாயத்திற்கு பின்னால எல்லாம் நிக்க வச்சு கேள்வி கேட்டு, நீ ஏன் இப்படி பாவம் பண்ண, போ நரகத்துக்கு போ அப்படின்னு புரிஞ்சு அந்த மாதிரி பிரசன்டேஷன் பண்றாங்க. பட் அப்படி இல்லை. எல்லா மனுஷனுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. அவனவன் செய்கைக்கு தக்கதாக தேவன் பலன் அளிப்பார். 6ஆம் வசனம், ரோமர் 2:6. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஞாபகம் இருக்குங்களா? தானியேல் 12ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சுக்கிற வசனம் இந்த கான்செப்ட் பத்தி. தானியேல் 12:1. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பட் உலகத்தார் மாட்டிக்குவாங்க. அந்த ஒரு மகா உபத்திரவ காலம் இல்லைங்களா? அந்த காலத்துல எப்படிப்பட்ட அது ஆக்சுவலி மகா உபத்திரவ காலம்ன்றது மனு குலத்துக்காக, பாவிகளுக்காக தேவன் கடைசியா கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட். பெரிய ட்ரீட்மெண்ட். அது ஆக்சுவலி கத்தி எடுக்கணும், அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும். அப்பதான் அந்த பாவங்கள் பண்ண எல்லா பாவங்களுக்கும் தேவனுடைய தீர்ப்பு அங்க இருக்கும். அதான் மரணம் கொடுத்துட்டீங்களே, மரணம் ஓகே, அது ஜெனரல். ஆனா அந்தந்த மனுஷன், அந்த 21 லிஸ்ட் இருக்குங்களா, ஒரு அவனுடைய கிரியைக்கு இருக்குங்களா, அந்த கிரியை தக்கதாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் தான். இதுல யார் யார் மாட்டுறாங்க, பட் யார் காப்பாற்றப்படுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஞாபகம் இருக்குங்க, ஒரு முறை ஃபெலிக்ஸ் ஒரு ராஜா இருந்தார். அவங்க ஒய்ஃப் யூதஸ்திரீ. அவங்கிட்ட போயிட்டு மனைவி கூப்பிட்டு, இந்த மாதிரி துருசிலா, பவுலை கொஞ்சம் கூப்பிட்டு வா, நான் சில கேட்கணும், ஏதோ இயேசு பத்தி பேசுறாரு, கொஞ்சம் கேட்கணும், ஒரு ஃபெய்த் பத்தி என்னன்னு கேட்கணும்னு சொல்லி கேட்பார். அப்போ பவுல் என்ன சப்ஜெக்ட் பேசுவார் தெரியுமா? அவர் பேசுற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா மனுஷன் அரண்டு போயிட்டா. அப்படி அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 24-25. சில நாளைக்கு பின்பு ஃபெலிக்ஸ் யூதஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லா கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். பவுல் பேசின சப்ஜெக்ட் டாபிக் என்ன தெரியுங்களா? 25ஆம் வசனம். அவன் நீதியையும், நீதி தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிதல், இதெல்லாம் பாவம் என்று நீதியையும், செகண்ட் பாயிண்ட் இச்சை அடக்கத்தையும், அதுக்கப்புறம் இனி வரும் நியாய தீர்ப்பு, அவனுடைய கிரியைக்கு தக்கதாக தேவனுடைய பலன் இருக்குது, இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்தும் பேசுகையில் ஃபெலிக்ஸ் பயமடைந்து அரண்டு போயிட்டார் மனுஷன். இந்த நியாய தீர்ப்பு பத்தி இப்ப வரைக்கும் உலகத்தாருக்கு தெரியாது. அது வரும்போதுதான் ரொம்ப ஆச்சரியப்படுவான். ஓ, என்னப்பா உலகத்தில் நடந்துட்டு இருக்குது. ஆனா இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ரியாக்ட் பண்ணணும் இல்லைங்களா? அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலன் அளிப்பார் அப்படின்னா என்ன மாதிரி விஷயம் இல்லைங்களா? இதை பத்தி எரேமியா 32ஆம் அதிகாரம்
19ஆம் வசனத்துல படிக்கிறோம், யோசனையில் பெரியவர், செயலிலே வல்லவர், அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாக அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. சங்கீதம் 62:12, கிருபையும் உம்முடையது ஆண்டவரே தேவரீர், அவனவன் செய்க்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். அன்பானவர்களே, ஜெனரலா இது உலகத்தாருக்கு இருந்துட்டாலும் சபை அல்லது தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே இது காமன். பட் இதுல லேக் அண்ட் 44 விஷயத்துல தான் ஒரு விஷயம் இருக்குது. ஆனா லேக் அண்ட் 44 தவிர மற்ற தேவனுடைய பிள்ளைகள், ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அதாவது திரள் கூட்டம் சொல்றோம் இல்லைங்களா, அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுடைய கிரியைக்கு தக்கதான பலன் அங்க வந்து சேரும். ஆனா 1,44,000 பேர் உலகத்தாருக்கு வரக்கூடிய அந்த மகா உபத்திரவ காலத்துல மாட்டிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவன் வேற ஒரு அருமையான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாரு. அது நல்ல ஜட்ஜ்மெண்ட், சந்தோஷமான ஜட்ஜ்மெண்ட், மகிழ்ச்சியான ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு. அதெல்லாம் என்ன விஷயம்? அந்த காரியத்தை பவுல் அடுத்து வரக்கூடிய வசனங்களை பேசுறாரு. பட் இப்ப பார்க்க நம்ம நேரம் இல்லை. அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஏதேனும் சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். தேங்க்யூ. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர